Hello guys, welcome to Simply JPR. இந்த வீடியோ பார்க்க வந்திருக்கேன் நண்பா நண்பிகள் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிற ஜாப் வேகன்சிஸ் அப்படின்றது இன்ஃபோசிஸ் நிறுவனத்திலேருந்து கொடுக்கப்பட்டிருக்க ஜாப் வேகன்சிஸ் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். இன்ஃபோசிஸ் ரிக்வயர்மெண்ட் 2021 அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. இதில் என்னென்ன குவாலிஃபிகேஷன்ஸ் அவங்க எதிர்பார்க்குறாங்க, எப்படி இதுக்கு அப்ளை பண்ணுறது, என்னென்ன போஸ்ட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த வீடியோவை அப் டு வரைக்கும் பாருங்கள். சேனலுக்கு புதுசாக இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நான் போடக்கூடிய அப்டேட்ஸ் உங்களுக்கு சீக்கிரமாகவே ரீச் அவுட் ஆகும். ஸோ இன்ஃபோசிஸ் ரிக்வயர்மெண்ட் 2021 ஃபர்தரா என்னென்ன டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஒன் பை ஒன் பார்க்கலாம். ஸோ ஜாப் பொசிஷன் அப்படின்றது இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி இன்ஜினியர் அப்படின்ற ரோலுக்கு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க. இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி இன்ஜினியர் அப்படின்ற ரோலுக்கு ஜாப் லொகேஷன் அப்படி வந்து பார்க்கும்போது அக்ராஸ் இந்தியாவில் அவங்க வேரியஸ் சிட்டிஸில் இன்ஃபோசிஸ் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் அப்ளை பண்ணும்போது ஒரு சர்வே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். ஸோ சர்வே அப்படின்னு ஷோ ஆகும்போது ஒரு தடவை நீங்கள் வந்து அப்ளை பண்ணும்போது லொகேஷன் வந்து எப்பயாவது ஒரு தடவை சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த லொகேஷன் எங்கே காட்டுதோ ஸோ அந்த லொகேஷனில் தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ண முடியும். அந்த லொகேஷனில் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாப் வேகன்சிஸ் அப்படின்றத ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ குவாலிஃபிகேஷன் அப்படி வந்து பார்க்கும்போது பிடெக் எம்இ எம்டெக் படிச்சிருக்கவங்க இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ பிடெக் எம்இ எம்டெக்கில் சிஎஸ்சி ஐடி அண்ட் இசிஇ டிபார்ட்மெண்ட் பண்ணியிருக்க கேண்டிடேட் இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் அப்படி வந்து பார்க்கும்போது 0 to 3 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது ஃப்ரெஷர்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் இருக்கீங்க அப்படின்னா இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சேலரி டீட்டெயில்ஸ் அப்படி வந்து பார்க்கும்போது ஆஸ் பர் கம்பெனி ஸ்டாண்டர்ட் அப்படின்றது தான் சேலரியாக இருக்குது. ஸோ எலிஜிபிலிட்டி க்ரைட்டேரியா அப்படின்னு வந்து டீட்டெயில் தான் நம்ம வந்து பார்க்கும்போது ஸோ பிடெக் எம்இ எம்டெக் சிஎஸ்சி ஐடி இசிஇ அப்படின்றது உங்களுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன். மார்க் அப்படின்றது 60% த்ரூ அவுட் அகாடமிக்ஸில் இருக்கணும். 6.5 சிஜிபிஏ அப்படின்றது உங்களுக்கான டிகிரியில் அவங்க வந்து கேட்குறாங்க. 20 and 21 கிராஜுவேட்ஸ் இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுக்கு என்னென்ன கம்ப்யூட்டர் ஸ்கில்ஸ் வேணும் அப்படின்னு வந்து பார்க்கும்போது ஜென்ரல் சப்போர்ட் நாலேஜ் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அக்ராஸ் வேரியஸ் பிளாட்ஃபார்ம்ஸ், ஜென்ரல் ப்ரொடக்டிவிட்டி அப்ளிகேஷன்ஸ் லைக் எம்எஸ் அவுட்லுக், எம்எஸ் எக்ஸல், லோட்டஸ் நோட்ஸ் எக்ஸெட்ரா அப்படின்னு சொல்லிட்டு இந்த கான்செப்டில் இந்த சாஃப்ட்வேர்ஸில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாலேஜ் அப்படின்றது வேணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நாலேஜ் ஆன் பேசிக் கான்செப்ட் ஆஃப் நெட்வொர்க்கிங் பற்றின கான்செப்ட் பேசிக்காக உங்களுக்கு வந்து தெரியணும். ஒர்க்கிங் நாலேஜ் ஆஃப் எம்எஸ் ஆஃபீஸ் இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ப்ரிஃபர்ட் ஸ்கில்ஸ் அப்படின்னு வந்து பார்க்கும்போது டெக்னாலஜி ஐபிபிஓ, என்டர்பிரைஸ் சப்போர்ட் சர்வீசஸ், இஎஸ்எஸ் இஏஐ பிபிஎம் டெக்னாலஜிஸ், L1 சப்போர்ட் அப்படின்றத அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ L1 சப்போர்ட்டில் நீங்கள் வந்து ஸ்கில்ஸ் இருக்குது அப்படின்னாலும் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த கான்செப்ட் இந்த ஐபிபிஓ, இஎஸ்எஸ் இஏஐ பிபிஎம் டெக்னாலஜிஸ் இதெல்லாம் வந்து பார்த்தா இந்த கான்செப்டில் உங்களுக்கு வந்து நாலேஜ் இருக்கணும் அப்படின்றத எதிர்பார்க்குறாங்க. L2 ஃபங்க்ஷனல் சப்போர்ட் இருக்கணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ ஜெனரிக் ஸ்கில்ஸ் அப்படின்னு வந்து பார்க்கும்போது டெக்னாலஜி ஐபிபிஓ சர்வீஸ் மேனேஜ்மெண்ட், சிட்ரிக்ஸ் மேனேஜ்மெண்ட் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்கில்ஸ் ரிக்வயர்ட் ஃபார் இன்ஃபோசிஸ் ஜாப்ஸ் 2021 அப்படின்னு வந்து பார்க்கும்போது ஸோ ஸ்கில்ஸ் என்னென்ன பேசிக்காக எதிர்பார்க்குறாங்க, ஜென்ரல் என்னென்ன ஸ்கில்ஸ் வந்து எதிர்பார்க்குறாங்க அப்படின்றத இப்போ வந்து பார்க்கலாம். அனலைட்டிக்கல் அண்ட் ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் வந்து இருக்கணும் அப்படின்றத எதிர்பார்க்குறாங்க. டைம் மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ், அதுக்கப்புறம் வந்து ஜாப் டிஸ்கிரிப்ஷன் ஃபார் இன்ஃபோசிஸ் ஜாப்ஸ் 2021 அப்படி வந்து பார்க்கும்போது ஜாப் டிஸ்கிரிப்ஷன் அப்படின்றது பொதுவாக நீங்கள் எந்த ரோலுக்கு வந்து பார்த்தாலும் டிஸ்கிரிப்ஷன் அப்படின்றது சிமிலராக தான் இருக்கும், ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ இதுவும் வந்து பார்த்தா அப்படி தான் கொடுத்துருக்காங்க. ஆக்டிவ் லிசனிங் அண்ட் கொஸ்டினிங் ஆன் ஐ ஃபார் டீட்டெயில் டு டிட்டர்மைன் த ரூட் காஸ் ஆஃப் த இஷ்யூ டு அவாய்ட் ரிப்பீட் கான்டாக்ட்ஸ் அண்ட் ஃபர்தர் எஃபோர்ட் டு ரீசால்வ் இஷ்யூஸ் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. டிஸ்பிளே ஓனர்ஷிப் அண்ட் அக்கௌண்டபிலிட்டி, குயிக் பில்ட் ட்ரஸ்ட் அண்ட் கான்ஃபிடன்ஸ் வித் கஸ்டமர், ஓன் அண்ட் ரீசால்வ் கஸ்டமர் இஷ்யூஸ் எஃபெக்டிவ்லி அண்ட் எம்பத்திட்டிக்கலி அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. எக்ஸலண்ட் காம்ப்ரஹென்ஷன்ஸ் அண்ட் ஆர்டிகுலேஷன் ஸ்கில்ஸ் இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. கம்யூனிகேஷன் ஸ்கில் வந்து வெர்பல் அண்ட் ரிட்டனில் உங்களுக்கு வந்து கொஞ்சம் போல் நாலேஜ் இருக்கணும், கம்யூனிகேஷன் பெட்டராக இருக்கணும் அப்படின்றத எதிர்பார்க்குறாங்க. டெமான்ஸ்ட்ரேட் பாசிட்டிவ் ஆட்டிடியூட், வில்லிங்னஸ் டு லேர்ன் அண்ட் ஓப்பன் டு ஃபீட்பேக், ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. பேஷன்ஸ் அண்ட் ப்ரிசர்வரன்ஸ் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது செலெக்ஷன் ப்ராசஸ். பேசிக்காக ஒரு இன்ஃபோசிஸில் செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்றத வந்து பார்க்க போகிறோம். ஸோ எக்ஸாக்டாக இப்படி தான் இருக்கும் அப்படின்றத நான் வந்து சொல்லலை. இது வந்து ஒரு பர்டிகுலரான ஒரு வெப்சைட்டில் இது வந்து இன்ஃபோசிஸில் ஜென்ரலாக வந்து ஹையர் பண்ணக்கூடிய ப்ராசஸ். அவங்க இன்ஃபோசிஸில் செலெக்ஷன் பண்ணும்போது அவங்க வைக்கக்கூடிய டெஸ்ட்டாக இருக்கட்டும், அவங்க வைக்கக்கூடிய எக்ஸாம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும் அப்படின்றத ஒரு மாடுலேஷனாக வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அது என்னென்ன அப்படின்னு வந்து பார்க்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ஆப்டிடியூட் டெஸ்ட் இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. டெக்னிக்கல் இன்டர்வியூ இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஹெச்ஆர் இன்டர்வியூ இருக்கும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. டெஸ்ட் பேட்டர்ன் எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து பார்க்கும்போது ஆன்லைன் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ ஆன்லைன் டெஸ்ட்டில் டெஸ்ட் பேட்டர்ன் எப்படி இருக்கும் அப்படின்றத இப்போ நம்ம வந்து பார்க்கலாம்.
ஸோ குவான்டிடேட்டிவ் எபிலிட்டி இந்த கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10 கொஸ்டின்ஸ் இருக்கும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ரீசனிங் எபிலிட்டி 15 கொஸ்டின்ஸ், வெர்பல் எபிலிட்டி 40 கொஸ்டின்ஸ் இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு என்னென்ன டைம் வந்து எவ்வளோ டைம் வந்து இதுக்கு வந்து ஆக்குபென்சி இருக்கும் அப்படின்னு வந்து பார்க்கும்போது குவான்டிடேட்டிவ் எபிலிட்டியில் 35 மினிட்ஸ் அப்படின்றது உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ரீசனிங் எபிலிட்டியில் 25 மினிட்ஸ் அப்படின்றத அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணுவாங்க. வெர்பல் எபிலிட்டியில் 35 மினிட்ஸ் அப்படின்றது உங்களுக்கான என்டையர் ஆன்லைன் டெஸ்ட் வந்து பேட்டர்ன் இப்படி தான் இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. எக்ஸாக்டாக இப்படி தான் இருக்கும் அப்படின்றது கிடையாது. உங்களுக்கு வந்து கான்செப்ட் தெரிஞ்சிச்சு, அந்த கொஸ்டின்ஸ் என்னென்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் இருக்கும் அப்படின்றது தெரிஞ்சிச்சு. குவான்டிடேட்டிவ், ரீசனிங் அண்ட் வெர்பல் எபிலிட்டி அப்படின்றது உங்களுக்கு வந்து தெரிஞ்சிச்சு. இந்த மூணுத்துலேயும் நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்க, அவ்வளோதான். ஸோ இந்த 3 கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக அந்த கொஸ்டின் பேப்பரில் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான ஒரு சின்ன ஒரு பேட்டர்ன் தான் வந்து பார்த்தா நான் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். இதுதான் வந்து எக்ஸாக்டாக வரும் அப்படின்றது கிடையாது. இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். இன்ஃபோசிஸ்க்கு இது சர்வே அப்படின்றது ஓப்பன் ஆகும். எல்லாமே இப்போ இன்ஃபோசிஸில் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான ப்ரொசீஜரே வந்து பார்த்தீங்கன்னா சர்வே அப்படின்றது தான் வந்து ஓப்பன் ஆகுது. ஸோ சர்வேயில் உங்களுக்கு ஓப்பன் ஆகும்போது லொக்கேஷன் வந்து சில டைம் பெங்களூர் காட்டும், சில டைம் சென்னை அப்படின்றத காட்டும். ஸோ அவங்க வந்து பேஸ்ட் ஆன் த வேகன்சி, எங்கே வேகன்சி இருக்கோ அந்த லொக்கேஷனை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து மேண்டட்டரியாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த லொக்கேஷனில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதை அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து கிளிக் பண்ணி சர்வே ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு முக்கியமாக ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் ஒரு நல்ல ஜாப் அப்டேட்டில் உங்களை நான் சந்திக்கிறேன். ஸோ அண்டில் தென் திஸ் இஸ் JP சைனிங் ஆஃப்.